தென்னிந்திய கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஓர் அழகு மண்டிய பரிமாணம் பச்சைமலை. நாமக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் நடுவே பசுமை விரிந்த நிலத்திலும் புனிதம் பரவி நிறைந்த மலைப்பாதைகளிலும் அமைந்துள்ளது. சங்க காலம் தொடங்கி பச்சைமலை பல்லவர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் பயணித்த வழியாக இருந்தது. வணிக பாதை மட்டுமல்ல, வனவாசம் மேற்கொண்ட முனிவர்களின் தவ வாசமும் இதே மலைப்பாதைகளில் நடந்தது. அமர்ந்த சித்தர்களும் மூலிகைகள் தேர்ந்த மருந்தாளர்களும் பச்சைமலையின் அடிவாரங்களில் குடியிருந்தனர். பச்சைமலையில் ஏராளமான சிறிய அம்மன் கோவில்கள், முனிவர் சன்னதிகள், கீழே சுவர்கள் மீது எழுந்து கொண்டிருக்கும் பாறை நிறை விநாயகர் வடிவங்கள் காணப்படும். பலருக்கு தெரியாத மலை சுழற்சி வழியாக சென்றால் பச்சைமலை முருகன் என்று அழைக்கப்படும் ஒரு இயற்கை மலைக்குகை வீற்றிருக்கும். இங்கு காலநிலை மாறும்போது சில குகைகளில் நாத ஒலி எழும். மக்கள் அதனை முனிவர் உலாவும் நேரம் என நம்புகிறார்கள். இது உண்மைதானா அல்லது உள்ளூர் மக்களின் நம்பிக்கையா என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பச்சைமலை உயிரின வளத்தால் பிரபலமானது. இங்கு பலவிதமான பட்டாம்பூச்சிகள், பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழ்கின்றன. இங்கு காணப்படும் சில முக்கியமான உயிரினங்கள்: கறிவேப்பிலை அழகி பட்டாம்பூச்சி, மயில் அழகி பட்டாம்பூச்சி மற்றும் பல அரிய வகை பட்டாம்பூச்சிகள். பச்சைமலை பேரழகை பரிமாறும் இயற்கையின் ஒரு சாந்தமான பக்கம். இங்கு கண்கவரும் அருவிகள் முதல் சுகமான நடை அழகுகளுடன் கூடிய மலைப்பாதைகள் வரை எவரையும் மயக்க வைக்கும் இடங்கள் பல இருக்கின்றன. இப்பகுதியின் புகழ்பெற்ற அருவிகள் கொரையாறு அருவி, மங்களம் அருவி, மயில் ஊற்று அருவி. இவை அனைத்தும் இயற்கையையும் அமைதியையும் தேடும் பயணிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை அளிக்கின்றன. பச்சைமலை பசுமை துடிக்கையும் மழைக்காற்றின் வாசனையிலும் துடிக்கும் ஒரு உயிர். அதை பார்த்து நம் நெஞ்சம் மகிழ நம் கண்ணில் மழை மேகங்கள் ஊசலாடுகின்றன.